ஆள் மாறாட்டம் பண்ணத பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னேனே, அதை பத்தி ஏதாவது கேட்டாரா? இல்ல, நீ போலீஸ் கிலீஸ்ன்னு பயமுறுத்தினதுல அதுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ரவி, நான் லில்லியை காதலிக்கிற விஷயத்த நீதான்டா எங்க அப்பா கிட்ட சொல்லணும். ஏன் நீயே சொல்ல? நானே எல்லாத்தையும் செய்யணுமா? நான் தான் காதலிச்சுட்டேன், நீ போய் சொல்ல. சார், விஷயம் தெரியுமா சார் உங்களுக்கு? என்ன பாரு, உங்க பையன் டாக்டரா வேஷம் போட்டு அமக்கலப்படுத்திட்டான். ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான்னு சொன்னி அதானே? ஒருத்தர் வீட்டுல போய் நிஜமாவே டாக்டர் வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க சார். என்னப்பா இது? ஏன்பா டாக்டர் வேஷம் பண்ணா? பின்ன எப்படி சார் காதலிக்கிறது? காதலா? யாருக்கு? அவனுக்கு. ஏன்டா காதலிக்கிற? உங்களை இல்லப்பா, ஒரு பொண்ணை காதலிக்கான் சார். ஒரே ஒரு பொண்ணுதான்பா. மற்றவல்ல 10 பேரையா காதலிக்கிறான். அவன் செஞ்சாலும் செய்வான். அந்த பொண்ணு விட்டு பழக்கம் ஏற்படுங்கிறதுக்காக டாக்டர் வேஷம் போட்டிருக்கான் சார். ஜலே, என்னடா காதல்? என்னடா காதல்? தெய்வீக காதல்பா. கழுத்தை புடிச்சு நெருக்கிடுவேன் சார். நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அவனே கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்குவான். ஓஹோ, அந்த முடிவுக்கு வந்துட்டானா? இவன் கண்ட பொண்ண காதலிப்பா, அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? இல்ல, ஒண்ணு கண்ட பொண்ணு இல்ல, எண்ணி. நல்ல பேருடா. நீ காதலிக்கிறது பொண்ணா இல்ல நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி வளர்க்கிற பொண்ணுப்பா. அப்பா அப்பா, நீ லில்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். இல்லன்னா 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 ரவி சொன்னபடி கேட்டு ஏதாவது செஞ்சிருவேன். என்னடா 2 பேருமா சேர்ந்து கிழவன மிரட்டுறீங்களா? அப்பா அப்பா, ஏதோ சின்ன பையன் பாவம் ஆசைப்படுறான். சரின்னு சொல்லுங்க சார். அது சரிப்பா. அந்த நாய் பொண்ணு யாரு என்னன்னு தெரியாமையே நீ எப்படி அவங்க வீட்டுல போய் பொண்ணு எடுப்ப? அவ பெரிய பணக்கார பொண்ணு சார். அவன் வீட்டுல நகை ஒண்ணு இருக்கு, அதுவே பல லட்சம் வரும். ஆமா, நீ சொல்றதை எப்படி நம்புறது? அவன் சொல்றதுலயே இது ஒண்ணுதான் நிஜம். அதையும் நம்பலன்னா எப்படி? உன் பேர்ல சத்தியம்பா. முத்து, அந்த பொண்ணு உன்னை காதலிக்குதா? என் பர்சனாலிட்டிய பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டா. பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை, சொத்து. யோசிக்காதீங்க சார். சரின்னு சொல்லுங்க சார். முதல்ல பொண்ணை பார்ப்போம், அதுக்கப்புறம் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை இருக்குன்னு சொன்னப்பா, அது உண்மையா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். ரவி வாயில பொய்யே வராதுப்பா. முத்து, அந்த பொண்ணை எப்படிடா காதலிக்க? ஆமா, ரொம்ப அழகு பாவம். வந்து ரொம்ப அழகு. அவனுக்கு வந்து மீசியே கிடையாதுப்பா. வந்து ஆமா, வெக்கப்படாத. இதான் பொண்ணு. நமஸ்காரம் பண்ணுமா? என் பையன் இருக்காங்களே, இந்த மாதிரி போதா? இரியாரன் தம்பி சொல்லவே இல்லையா? இவனும் என் பையன் மாதிரி தான். ரொம்ப வேண்டிவன். பேரு ரவி. வணக்கங்க. வணக்கம். ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஏங்க, அந்த 3 லட்சம் ரூபாய் நகைய பொண்ணு கழுத்துல போட்டுதானே அனுப்புவீங்க? நல்லா கேட்டீங்க. அந்த நகைய லில்லிக்கு இல்லாம வேற யாருக்குங்க? இல்ல, நான் நிச்சயப்படுத்திக்கிறதுக்காக கேட்டேன். கல்யாண தேதியை சீக்கிரமாவே குறிச்சிடுவோம். ஹாய் மாலதி. ஐயா, மாலு. ஆமா, மாலதி. You look beautiful. உங்களுக்கு மாலதி தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? எப்படி வந்து நான் 2 பேரும் ஒண்ணா படிச்சோம் ஒரே காலேஜ்ல. ஆமா ஆமா. நீங்க வர சொல்லி கேட்டுட்டுதான் அப்பா கிட்ட சொன்னேன். அவரும் வந்துட்டாரு. கார் லாக் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்பா இங்க வராரா? ஆமா, அதான் என்ன? ஒண்ணுமில்ல. டேய், ஐயோ, சின்ன குரு வராராமே. டேய் ரவி, இப்ப நான் யாருக்குடா அப்ப? இவர் என்ன சொல்றாரு? வந்து டேய், அப்பாவுக்கு குழு சொல்றா. அடிக்கடி இப்படிதான் வரும். லில்லி, கம்பளி போடுற பொண்ணா? ரவி கூட வந்திருக்காரு. வாங்க வாங்க, இதான் மாப்பிள்ள. பையன் சுமாரா இருக்கான். உங்க அப்பா என்ன செய்யறாரு? அதான் குளிர்ஜலத்தை நடுங்கிட்டு இருக்காரு. குளிர்ஜலமா? வாங்கணுமா சார்? வாங்க சார். இந்த கம்பளி போர்வையை கொண்டு வந்து போட்டு விட்டுறோம். அப்புறம் பாருங்க. என்னது கம்பளி போடுவையா? ஆமா, இந்த ஆட்டு ரோமத்துல இருந்து பண்ணுவாங்களே கம்பளி போர்வை. மறையா சார், உங்களை இல்ல சார். அவன மறையா சாரோட முடிய கத்திரிச்சு கம்பளி போர்வை பண்ணுவாங்கடா. அவன் இல்ல மடைய, நீதான் மடையா. சாரோட முடியை கத்திரிச்சு பண்ணா கம்பளி போர்வை கிடைக்காது, கம்பளி கத்திரிச்சு தான் கிடைக்கும். இந்த ஆடு தெரியுமா உங்களுக்கு? ஆடு உங்களுக்கு ரொம்ப தைரியம் சார். அவருக்கு இருக்கிறதோ கடுமையான சொத்து வியாதி. அது உங்களை தப்புன்னு பிடிச்சுக்கும். அது தெரிஞ்சும் நீங்க அவர் பக்கத்துல போறேன்னு சொல்றீங்களே. நான் போறேன்னு சொல்லலையே. இல்ல சார், நீங்க அவரை பார்த்துட்டு தான் போகணும். நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அவசரமான வேலை இருக்கு. ஒரு நல்ல டாக்டர் அனுப்பிச்சு வைக்கிறேன், கவனிச்சு பார்ப்பா. வாமா, போயிட்டு வரமா. அப்பா, இப்ப தேவையா? எல்லாரும் போயிட்டாங்க.
இப்ப கொஞ்சம் தேவலடா. ஆமா, திடீர்னு வந்து போற ஜுரம் என்ன ஜுரம்? இது சின்ன ஜுரம். இது வந்து சின்ன ஜுரம். எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வரும், பரம்பரை வியாதி இல்லை. டாக்டர் தம்பி, டாக்டர் இல்ல. நீங்க யார் சார்? வந்து நான் நிஜத்தை சொல்லிடுறேன். இங்க இருந்த பைய, கோட்டை, ஸ்டெதாஸ்கோப்பு இதெல்லாம் நான் காதல் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டேன். இப்பதான் எனக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சு. காதல் கல்யாணமா சார்? எனக்கு ரொம்ப ஆசைதான். நாங்களே காதல் கல்யாணம் படிக்கிற போறேன். ஆயிட்டு நல்லா காதல் பண்ணேன். இப்பதான் கண்டவனும் காதல் பண்றாங்க. உனக்கு உடம்பு கொஞ்சம் இழைக்கணும். அது இருக்கட்டும், எனக்கு தான் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே இதெல்லாம் திருப்பி கொடுத்துறது தானே நியாயம். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். சரி, நீ போய் டாக்டர் அனுப்பு. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சார், நீங்க உட்காருங்க சார். ஓ, இவர்தான் டாக்டர் வேதாச்சலமா? லாட்டி மீட்டு டாக்டர். வர வர நம்ம ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ரவுடிங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அது யார் தெரியும் இல்ல? என் 2 பேருக்கும் அதெல்லாம் தெரியாதுமா. டாக்டர் வேதாச்சலம், சத்தியமா சொல்றேன், நான் டாக்டரே இல்ல. இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எப்படி சொன்னா நம்புவீங்க? எங்களெல்லாம் முட்டாள் நினைச்சீங்களா? கேட்டா பார்த்தாலே தெரியுது, நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிங்க. அதுல இவருக்கான இந்த குண்டை ரொம்ப பெரிய அறிவாளி. எப்படி முழிக்கிறான் பத்தியா? டாக்டர், இங்க ஒரு பொண்ணு புத்தி மாறாட்டமா இருக்கிறார். இந்த பொண்ணு தானே? ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது. நான் இல்ல, வேற ஒரு பொண்ணு. நிறைய பொம்பளைகளை பிடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? பெரிய அறிவாளி சார் நீங்க. டாக்டர், நீங்க அவளை உடனே குணப்படுத்தியாகும். ஆமா, ஆனா அவ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, தொலைச்சு விடுவோம். தொலைச்சு என்ன அறிவாளி சார், சத்தியமா சொல்றேன் சார், நான் டாக்டரே இல்ல சார். வாங்க உள்ள. போடா பலவட்டம் தலையா, போடா உள்ள. அதுக்கோ. என்ன என்ன வந்து இதுவா நான் பிரசவ கேஸ் எல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். பிரசவ கேஸ் நான் சொல்லல. ஏன் சொல்லல? அவங்க கர்ப்பம் இல்ல. நீ கர்ப்பமா? வயிறை பார்த்த உடனே நினைச்சேன் நானு 2 மாசம் தான் இருக்கும் போல. இவங்களுக்கு புத்தி மாறாட்டம் தானே சொன்னா? புத்தி மாறாட்டம் அது என்ன ஆட்டம்? டாக்டர், ஒழுங்கா டெஸ்ட் பண்ண போயா இல்லையா? கையா அடிக்கிறான். அதுல இருந்து என்ன தெரியுது? உயிர் இருக்குது. அது எங்களுக்கு தெரியுது. ஐயா, கண்ணை முடிக்கிறான். ஐயா, விளையாடுறியா? நீ எதுக்கு வந்திருக்கிற தெரியுமா? எதுக்கு? டெஸ்ட் பண்றதுக்கியா? எப்படி டெஸ்ட் பண்றது? கூட ஆம்பளைங்க எல்லாம் இருந்தா நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆம்பளைங்க எல்லாம் வெளில போங்க. சரி, சரி, சரி. ஆம்பளைங்க எல்லாம் வெளில போகணும்னு சொல்லல, நீங்க மட்டும் இருந்தா எப்படி? நான் என்ன ஆம்பளையா? எனக்கு தெரியாதுமா. Nonsense. புத்தி மாறாட்ட கேஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது கூட யாருமே இருக்க கூடாது. சில சமயம் டாக்டரே இருக்க மாட்டாங்க. சரி சரி, சீக்கிரம் டெஸ்ட் பண்ணி முடிங்க. ஐயோ, உங்களுக்கு புத்தி மாறாட்டம் இல்ல? ஐயோ, எனக்கு புத்தி மாறாட்டம் இல்ல, அந்த மாதிரி நடிக்கிறேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. என்னோட 1/2 மணி பேசி நான் எல்லாம் வந்துடும். வந்து நீங்க தானே லில்லி ஃப்ரெண்ட் மாலதி மாமி? நீங்க தானே லில்லியோட லவர். அன்னைக்கு உங்க வீட்டுல பாத்தனே. இதெல்லாம் கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன். எனக்கு இதெல்லாம் கேட்டா வெக்கமா இருக்கும். வந்து நான் நிஜமாவே டாக்டர் இல்ல. அப்புறம்? அதெல்லாம் பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? லில்லி வீட்டுல ஒரு நகை இருந்தது இல்ல? சரி, டாக்டர் நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது. அவர் இஷ்டப்படி டெஸ்ட் பண்ணு. அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிட்டா அந்த நகை எங்க இருக்குதுன்னு கேட்டு சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம். நகை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுடலாம் இல்ல? அவளை இங்கேயே சுட்டு கட்ட வேண்டியதுதான். அப்போ நகை அங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க? அது இருக்கட்டும், நாம இங்க இருந்து எப்படி தப்பிச்சுட்டு போறது? எனக்கு சுலபமா ஒரு வழி தோணுது, சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நாம 2 பேரும் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போய் ரவி கிட்ட எப்படா தப்பிச்சுக்கிறதுன்னு வழி கேட்கலாம். அவன் ஒரு வழி சொல்லி தருவான். அந்த வழியில திருப்பி வந்து தப்பிக்கிட்டு போயிடலாம். ஏன் இப்படி ஒரே அடியா வளர்றீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதானே பேசுறேன். என்ன செய்யலாம்? சாப்பிடலாமா? ஒண்ணு செய்வோம். நீங்க மருந்து குடுக்கற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடும். இதுக்குள்ள ரவிக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிவிச்சுட்டா அவரே வந்து நம்மளை காப்பாத்துவாரு. எப்படி ஐடியா? சுமாரா இருக்கு. வந்து அந்த ஜன்னல்ல ஒரு கயிறு கட்டி வைக்கலாமா? எதுக்கு? ரவி நம்மளை காப்பாத்த வரப்போ சினிமால வர ஹீரோ மாதிரி அந்த கயித்தை பிடிச்சுக்கிட்டு பங்கின்னு வந்து குதிப்பான். நம்ம 2 பேரும் கை தட்டலாம். உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நீங்க போய் அவங்களை பாருங்க. கேட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. போங்க. டாக்டர்,
டெஸ்ட் பண்ணிட்டீங்களா டாக்டர்? தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆரம்பிக்கிறேன். நல்லா யோசிச்சு எப்படி செய்தா கரெக்டா முடியும்னு பாக்கணும். டாக்டர் எப்ப டாக்டர் யோசிக்க போறீங்க? அது கொஞ்சம் யோசிக்கணும். டாக்டர் என்ன சொல்றீங்க? அதாவது சொல்றேன். கொஞ்சம் கஷ்டமான கேஸ்ன்னு சொல்றீங்களா? டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மருந்தை கொடுத்து உடனே குணப்படுத்து.